வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி மாவட்டத்தில் வந்து பச்சைமலை பக்கத்தில் வந்திருக்கோம். நண்பர் வந்து பார்க்க வந்திருந்தான். இது பார்த்தீங்கன்னா தொங்கும் பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த தொங்கும் பாறையில் எந்த பிடிமானமும் இல்லாமல் பாறை தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே தான் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, ஆடுலாம் வந்து இங்கே தான் தங்கி இருந்துட்டு காட்டாம்புழுக்க போட்டு போகுது. ஸோ அந்த அளவு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த மலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிச்சயமாக இருக்குது. தோப்புக்கு போயிட்டு வரனா கூட கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து சாதாரணமாக நடக்கிறாங்க. வாகனங்கள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குங்க. காட்டு கோயில்கள் நம்மளாம் சினிமாவில் மட்டுமே பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் பார்க்குற அந்த கோயிலுக்கும் இங்கே பார்க்குற கோயிலுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. அவ்வளோ புனிதமாக வச்சுருக்காங்க கோயிலை. இன்றைக்கி தாங்க என்னோடய வாழ்க்கையில் வந்து கடுக்காய் மரம் பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய மரமாக இருக்குங்க. கடுக்காய் தின்றால் மிடுக்காய் வாழலாம்னு ஒரு பழமொழியாக இருக்குங்க. இங்கே வந்ததுலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லலாம் வந்து மண்ணில் தான் முந்திரி மரம் இருக்கும். இங்கே பாறையில் இருக்குங்க. எப்படி பாருங்கள், சுற்றி வந்து பாறை தான். இந்த பாறைகளுக்கு மத்தியில் தான் அதுங்க வந்து வேறு போய் அந்த தண்ணீரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த மரங்கள்லாம் எந்த அளவு செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொட்டைகள் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. பல ஏக்கர் கணக்கில் போட்டிருக்காங்க. அதாவது மலையடிவாரனா தெரியுங்களா உங்களுக்கு? மேலே இருந்து அப்படியே மரம் அப்படியே தேயிலை தோட்டத்தை பார்த்துருங்க பாருங்க. அந்த மாதிரி அப்படியே இறக்கமாக போயிட்டுருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் ஊரில் பார்க்குற முந்திரி காட்டுக்கும் இந்த மாதிரி மலையில் பார்க்குற முந்திரி காட்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மரவள்ளி கிழங்குங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. கோழிலாம் ஓடுது பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து வந்த கோழிகள். ஸோ நண்பருக்கும் எனக்கும் நெருக்கமானது பார்த்தீங்கன்னா இந்த கோழிகள் மூலயமா தான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி காட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். சரி, இந்த கோழிகள்லாம் ஜாலியாக போய் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா இங்கேயுமே முந்திரி காடு தான். ஆனால் என்னென்னா இங்கே மலைக்கு மலை பார்த்தீங்கன்னா அப்படியே முந்திரி மரங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த காட்டுக்குள்ளே தான் கோழிகள் வந்து ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கு. கள்ளி போட்டிருப்பாங்க ஒரு கொல்லைக்கும் அடுத்த கொல்லைக்கும் நடுவில். இங்கே பார்த்தீங்கன்னா கல்லையே அடுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இது மலைங்கிறதால இங்கே வந்து கல் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுதுங்க. அடுத்தது நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு இடத்துல உள்ள மண் அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதால ஃபுல்லாகவே வந்து கல் அடுக்கி வச்சுருக்காங்க. இதாங்க ஆடு அடைக்கிற ஆட்டு பட்டி. இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் முறையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த கொம்பு கழியெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து பூபாலன். இந்த பச்சைமலை தாங்க. இவர் தாங்க நம்மளோட நண்பர். 4 வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்காருங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழம் கொடுங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய பலாப்பழத்தை காட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னாசி பழங்க பறித்து கொடுக்குறேன்னு சொன்னார் அவரோட தோட்டத்தில். இன்னும் நம்ம நிறைய மலை ஏற வேண்டியிருக்குங்க. அதனால் இப்போ இந்த அன்னாச்சி பழம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். இது தாங்க காஃபி கோட்டைன்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், அந்த செடிங்க. நம்ம ஏன் இங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு வாங்குறதுக்காக தாங்க. நம்ம நண்பர்கிட்ட அவர் வர சொல்லியிருந்தார். ஸோ இந்த மிளகெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பழுத்தது இருக்குது, செங்காயாக இருக்குது, காய் இருக்குது. சொந்த தோட்டத்தில் வந்து 1.5 ஏக்கராக போட்டிருக்காருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், மரங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. ஊடு பயிராக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிளகு போட்டு அதுலேருந்து ஒரு வருமானம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு தேவையான மிளகு வாங்குறதுக்காக தாங்க நம்ம நண்பரை வந்து பார்க்க வந்திருக்கோம் பச்சைமலைக்கு. நான் கூட மிளகு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த மிளகு பறிக்கிறதுக்கு ஏணி போட்டு ஏறி இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு தெரியலங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிளகு விவசாயம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறத விட அதை அறுவடை பண்ணுறதுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து துவரை அந்த மாதிரி தான் காய வைப்பாங்க. மிளகு காய வைக்கிறது இங்கே தாங்க பார்க்குறேன். இது எப்படி பிரதர் இப்போ நீங்கள் பிரித்து எடுப்பீங்க? அதை வந்து நம்ம வந்து தனியாகவே பிரிச்சிடலாம். ஒன்று ஒன்று அப்படியே எடுத்து விட்டா விடணுமா? அதுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி இந்த கலருக்கு வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மிளகாய் பயன்படுத்த முடியும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மிளகு பொடி ரேட்டு கம்மியாக கூட கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு மட்டும் இல்லாமல் இந்த மிளகு தாங்கக்கூடிய காம்பு இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்து அரைச்சிருவாங்களாம். ஸோ அப்படி அரைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா விலை வந்து குறைச்சி கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட எப்போ வேணால் மிளகு கிடைக்குமா பிரதர்? இருக்குன்னா நம்ம இது இருக்கிறத வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்கன்னா தேவைக்கு போக மீதி இருக்கிறத கொடுப்போம். ஓகேங்க. நான் வந்து மிளகு வாங்குறதாங்க வந்திருந்தேன் நம்ம கம்பெனிக்காக. உங்களுக்கு மிளகு தேவைன்னாலும் இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா உற்பத்தியான இடத்துல இருந்து உங்களுக்கு நேரடியாக கொரியர் மூலமும் அவர் அனுப்ப ரெடியாக இருக்கிறாருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இவர் மலைப்பகுதியில் இருக்கிறதால டவர் வந்து அடிக்கடி கிடைக்க மாட்டுதுங்க. அதனால் முடிஞ்ச அளவு ஃபோன் போகலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு வைங்க, அவரே பார்த்துட்டு கூப்பிடுவாருங்க. ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு.